பள்ளி பருவம் அப்படின்னு நினைச்சாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் ரீயூனியனுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா பழைய நினைவுகளை எல்லாம் அசை போட்டுக்கிட்டு பழைய நண்பர்களை சந்திச்சு பரஸ்பரம் தங்களுடைய நினைவுகளை பரிமாறிக்கிறதாகட்டும், இல்லை விட்டு போன நட்புகள் தொடர்றதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ரீயூனியன் அப்படின்னாவே நிறைய நல்ல விஷயங்கள் அங்கே நடக்கும், நல்ல நினைவுகள் நடக்கும், புதிதான அன்புகள் பூக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாஸ்டாலஜியா தான் நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூல் ரீயூனியன் போன ஒரு பெண்மணி தன்னுடைய ஸ்கூல் கிரஷுக்காக 3 குழந்தைகளை கொலை செய்திருக்காங்க. வெறும் ஸ்கூல் கிரஷுக்காக எதற்காக ஒரு பெண்மணி தான் பெற்ற 3 பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்கும் இருக்கலாம். அதே கேள்விதான் எனக்கும் இருந்துச்சு. என்ன நடந்தது அப்படிங்கிறத பின்னணியில தேடி பார்க்கும்போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நம்மளுக்கு தெரிய வருது. என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். தெலங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிங்காரெட்டி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க ரஜிதா அப்படிங்கிற பெண்மணி. கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க தன்னுடைய இன்டர்மீடியட் கோர்ஸை முடிக்கிறாங்க. அதாவது பள்ளி முடியும் சமயத்திலேயே அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த பெண்மணிக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெறும் 18 வயதான பிள்ளைக்கு எதற்காக திருமணம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாம் வரும். ஆனால் அவங்களுடைய குடும்பத்தார் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு 18 வயதா இருந்திருக்கு. அவங்களுக்கு பார்த்த வரனுடைய வயது அப்படிங்கிறது 38 வயதுடைய நபர். அதாவது 20 வருடம் இவங்களை விட மூத்தவரை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவங்களும் தன்னுடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையை போலவும் போகுது. 12 வயதுல ஒரு பெண் பிள்ளையும், 8 வயதுல ஒரு ஆண் பிள்ளையும், மீண்டும் 6 வயதுல ஒரு பெண் பிள்ளையும் இருக்கு. இப்போ 3 பிள்ளைகள் ஆயிடுச்சு. குடும்பம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. கணவர் வேலைக்கு போயிட்டு இருக்கார். இந்த நிலையில தான் கடந்த வியாழக்கிழமை திடீர்னு தன்னுடைய கணவனுக்கு ஃபோன் பண்ண ரஜிதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப வயிறு வலியா இருக்கு, தயிர் சாப்பாடு சாப்பிட்டோம், நானும் 3 பிள்ளைகளும் சாப்பிட்டோம், திடீர்னு அவங்கெல்லாம் மயங்கி விழுந்துட்டாங்க, எனக்கும் பயங்கரமா வயிறு வலிக்குது, அதனால தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமா பேசியிருக்காங்க. உடனடியா அவசரமா வீட்டுக்கு வந்த கணவர் 3 பேரையும் பார்க்கிறாரு. மூர்ச்சையாகி கிடந்திருக்காங்க 3 குழந்தைகளும். ரஜிதாவும் உடல்நிலை சரியில்லாம ரொம்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனடியா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. மருத்துவர்கள் 3 பிள்ளைகளுமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. நீங்க கொண்டு வரதுக்கு முன்னாடியே பிள்ளைகள் 3 இறந்துட்டாங்க, ரஜிதாக்கு மருத்துவ உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரஜிதாவும் வயிறு ரொம்ப வலியா இருக்கு அப்படிங்கறத திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காங்க. மருத்துவமனை தரப்புல இருந்து காவல்துறை தகவல் கொடுக்கப்படுது. காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க. வீட்டையும் போய் பார்வையிடுறாங்க. 3 பிள்ளைகளும் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மைதானா அப்படின்னு காவல்துறையினர் விசாரிக்க தொடங்குறாங்க. ஆனா அந்த உணவை சோதனை செய்து பார்க்கும்போது ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கான எந்த வாய்ப்புமே அதுல இல்ல அப்படிங்கிறது காவல்துறையினருக்கு தெரிய வருது. இதனை தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க தொடங்குறாங்க. இந்த 3 குழந்தைகளும் எப்படி இறந்திருப்பாங்க அப்படிங்கறத அவங்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில பார்க்கும் போது 3 பிள்ளைகளுமே கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனை தொடர்ந்து காவல்துறையினருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வலுக்க தொடங்குது. வீட்டுல யாருமே இல்ல, ரஜிதாவும் 3 பிள்ளைகளும் மட்டுமே இருந்திருக்காங்க. 3 பிள்ளைகளுக்கும் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜிதா வயிறு வலியால துடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஃபுட் பாய்சன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அங்க ரஜிதாவும் தானே மூர்ச்சையாய் விழுந்திருக்கணும். அது நடக்கல. ரஜிதாவுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. மருத்துவமனை தரப்புல இருந்தும் அவங்களுடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில எப்படி 3 பிள்ளைகள் மட்டும் இறந்திருப்பாங்க அப்படின்னு காவல்துறையினரோட சந்தேகம் ரஜிதா மேல திரும்புது. உடனடியா ரஜிதாவை விசாரணை வளையத்துக்குள்ள எடுக்கிறாங்க. ஒன்னா ரஜிதா அதன் பிறகுதான் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆமா,
என்னுடைய பிள்ளைகளை நான் தான் கொலை செஞ்சேன், என்னுடைய காதலுக்கு தடையா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையினருக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுடைய செல்போனை ஆராய்ச்சி செய்து பார்த்து அவங்க யாரோடெல்லாம் கடைசியா தொடர்புல இருந்திருக்காங்க அப்படிங்கறத விசாரிச்சு யார்கிட்ட கடைசியா பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தரவுகளை எல்லாம் எடுக்க தான் ஒரு விஷயமா வெளியே வந்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய பள்ளிக்கூடத்துல ரீயூனியன் அப்படிங்கறது வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பழைய நண்பர்கள் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீயூனியன்னாவே எல்லாருக்கும் இருக்கிற அந்த குதூகலத்தோட தான் இவங்களும் அங்க போறாங்க. அங்க பழைய நண்பர்கள் எல்லாரையுமே பார்க்கிறாங்க. பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அதாவது கிரஷ்னு சொல்லப்படுது, ஸ்கூல் டைம்ல அவங்களுக்கு இருந்த கிரஷ் சிவம் அப்படிங்கிற ஒருத்தரையும் பார்க்குறாங்க. 2 பேருமே பரஸ்பரம் வாட்ஸ்அப் குரூப்ல இணைகிறாங்க. அந்த நம்பரை எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. இது திருமணத்தை மீறிய உறவா வந்து நிக்குது. ரொம்ப நாள் பேசி பழகினதுக்கு அப்புறம் சிவமுக்கும் சரி ரஜிதாக்கும் சரி ஒருவரை ஒருவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. ஆனா எப்படி திருமணம் செய்ய முடியும்? தனக்கு ஒரு கணவர் இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க, இவங்களை எல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நானே வந்தாலும் அவங்க எல்லாம் தன்னுடைய திருமணத்திற்கு தடையா இருப்பாங்களே அப்படின்னு ரஜிதா சிவம் கிட்ட கேட்கிறாங்க. சிவம் உடனடியா அப்போ அவங்கள கொலை செய்திடலாம் அப்படின்னு சொல்றார். இவங்களும் யோசிக்காம சரி பிள்ளைகள் 3 பேரையும் கொலை செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதன்படி வீட்டுல 3 பேருமே இருக்கும்போது அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை செய்யறாங்க. தான் பெற்று 12 ஆண்டுகளா வளர்த்த தன்னுடைய பிள்ளைகளையே 3 பிள்ளைகளையும் கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை செய்யறாங்க. கொலை செய்துட்டு தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி தயிர் சாப்பாடு சாப்பிட்டோம், அதில் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை போயிடுறாங்க. இந்த நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. இதெல்லாம் காவல்துறையினர் விசாரணையில தெரிய வருது. கணவருக்கு இதை கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சி. தன்னுடைய மனைவி திருமணத்திற்கு மீறிய ஒரு உறவுக்காக தன்னுடைய 3 பிள்ளைகளையுமே கொடூரமா கொண்டிருக்காங்க அப்படிங்கறத அவரால் ஏத்துக்கவே முடியல. ஒருவேளை தான் கூட இருந்திருந்தா தன்னுடைய பிள்ளைகள் பிழைச்சிருக்குமோ அப்படின்னு அவர் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு பெண்மணி ஸ்கூல் ரீயூனியனுக்கு போயிட்டு அங்க தான் சந்திச்ச தன்னுடைய ஸ்கூல் கிரஷுக்காக தன்னுடைய 3 பிள்ளைகளையுமே கொடூரமான முறையில கொலை செய்திருக்காங்க. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கு குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தினம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு குற்ற சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி தான் ஒரு குற்ற சம்பவங்களுமே இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்